உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். யூனியன் கார்பைட் ஆலையிலிருந்து எடுக்கப்பட்ட நச்சு கழிவுகளை தங்களது பகுதியில் வைத்து அழிக்க பீத்தாம்பூர் பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். போபாலில் உள்ள யூனியன் கார்பைட் ஆலையில் கடந்த 1984ஆம் ஆண்டு விஷவாயு கசிந்தது. இதனால் 5000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 40 ஆண்டுகளுக்கு பின் இந்த ஆலையில் இருந்த நச்சு கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளது. இந்த கழிவுகளை பீத்தாம்பூர் என்ற பகுதியில் உள்ள மறுசுழற்சி ஆலையில் வைத்து அழிக்க மாநில அரசு முடிவு செய்துள்ளது. இந்நிலையில் நச்சு கழிவுகளை தங்கள் பகுதியில் வைத்து அழிக்க அந்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக ஆர்ப்பாட்டம் நடத்திய பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.